அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, ஃபஸ்ட்டு டைமு என்னுடைய லைஃப்பில் நடந்த ஒரு ரியல் ஸ்டோரியை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சரிங்களா? இது வரைக்கும் நான் இந்த மாதிரி வீடியோ போட்டதில்லை. ஸோ இப்போ தான் போடுறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது என்னதுன்னா, இந்த QVC மெடிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் சொல்ல போகிறேன். சரிங்களா? நிறைய பேர் கத்தாருக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க, அப்புறம் மெடிக்கல் எப்படி இருக்கும், என்ன இருக்குன்னு தெரியாதுன்னு நினைக்கிறவங்க. ஸோ இது மூலிமா நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக சொல்ல போகிறேன். அப்புறம் என்னோடய லைஃப்பில் நடந்த சில சுவாரஸ்யங்கள் அதையும் சொல்கிறேன். சரிங்களா? கேட்டுக்கங்க. ஏன்னா நான் இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி, நான் QVC போகிறதுக்கு முன்னாடி நான் நிறையா யூடியூப்பில் செக் பண்ணேன். சரிங்களா? என்னுடைய டவுட்ஸ் எதுவுமே யூடியூப்பில் வரல. சரிங்களா? அவங்களே நிறையா விஷயத்த சொன்னாங்க. பட்டு எனக்கு அது சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஏன்னா அவங்க சொன்ன மாதிரி என் லைஃப்பில் நடந்தது. பட் நடக்கிறதுக்கு முன்னாடி அது கேன்சல் ஆகிடுச்சு. சரிங்களா? நான் ஓப்பனாக சொல்கிறேன். என்னதுன்னா, இப்போ நீங்கள் QVC போகிறீங்கன்னா, உங்களுடைய விசா உங்களுடைய ஸ்பான்சர் அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு மெடிக்கலுக்காக அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுப்பாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் இருக்குது பார்த்தீங்களா, அது கிடைச்ச உடனே நீங்கள் மெடிக்கல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபுல் பாடி செக்கப் பண்ணிக்கிங்க. சரிங்களா? ஃபுல் பாடி செக்கப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டவுட் இருக்காது இல்லையா? ஃபுல் பாடி செக்கப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்காது. என் உடம்புல எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளியர் ஆகிடும். கூடவே இந்த கண்ணாடி இருக்குது பார்த்தீங்களா, யாருக்காவது தூரப்பார்வை தெரிலனா அவங்க தயவு செஞ்சு விசன் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு, ஏதோ ஒரு கண் செக் பண்ணுற அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு கண்ணாடி வாங்கிடுங்க. வாங்கிட்டு ஏன்னா நீங்கள் அங்கே QVC மெடிக்கல் போயிட்டிங்கன்னா, உங்களுக்கு இப்போ சென்னையில் நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா மேக்ஸிமம் அங்கே ஒரு டைம் எடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சென்னையில் நீங்கள் எந்த QVCக்கு போனாலும் அங்கே ரஷ்ஷாக இருந்ததுன்னா உங்களுக்கு டைம் இருக்கும். நீங்கள் இப்போ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் 8:30 மணினா, என்ட்ரி டைம் உங்களுக்கு 8:15 போடுவாங்க. 15 நிமிஷத்துக்கு முன்னாடி அவங்க உள்ளே என்ட்ரு பண்ணுற மாதிரி டைமிங் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் அங்கே 2 மணி நேரம் பிஃபோராக போயிடுங்க. நீங்கள் சென்னை போனாலும் சரி, கொச்சிக்கு போனாலும் சரி. சரிங்களா? சென்னையில் நம்ம வடபழனியில் இருக்குது. அப்புறம் கொச்சியில் நம்ம எர்ணாகுளம் இறங்கி அங்கேருந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? எடப்பள்ளின்னு சொல்லிட்டு ஒரு இடம். சரிங்களா? அங்கே போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? நான் சென்னைக்கு போனேன். அங்கே போயிட்டு மெடிக்கல் போட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஃபெயில் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் 2வது மெடிக்கல் நான் கொச்சியில் போட்டேன். சரிங்களா? இப்போ நான் சென்னையில் போடும்போது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு, 2வது கொச்சியில் போடும்போது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸு, இது 2யுமே சொல்கிறேன். சரிங்களா? இப்போ சென்னையில் போடும்போது என்னுடைய கண் கொஞ்சம் தூரப்பார்வை கம்மி. சரிங்களா? அதனால் நான் கண்ணாடி ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் சென்னைக்கு போகிறேன் மெடிக்கலுக்கு. அங்கே போயிட்டு அவங்க 3000 கேட்டாங்க. எதுக்குன்னா, நிறைய ஆளுங்க இருந்தாங்க இல்லையா மெடிக்கல் போடுறதுக்கு. ஸோ அவங்களுக்கு முன்னாடி நம்ம போகணுன்னா VIP சர்வீஸ் மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. சரிங்களா? 3000 ருபீஸ் நம்ம பே பண்ணிட்டோன்னு வச்சிங்களேன், அதுக்கப்புறம் நம்மளுக்கு VIP சர்வீஸ் அவங்க கொடுத்துருவாங்க. சரிங்களா? நீங்கள் இப்போ கன்னியாகுமரியிலேருந்து வரீங்க, இல்லை நான் கள்ளக்குறிச்சியிலேருந்து வரேன், இல்லை நான் திருநெல்வேலியிலேருந்து வரேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 3000 ருபீஸை பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் சர்வீஸ் கொடுத்துருவாங்க. சரிங்களா? உங்களுக்கு முன்னாடி 50 பேர் இருக்காங்கன்னா, நீங்கள் 3000 ருபீஸ் பே பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் 3000 ருபீஸ் பே பண்ணி அவங்க முன்னாடி உட்காந்துருப்பாங்க. அந்த இடத்துல உங்களை உட்கார வச்சுருவாங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் அந்த 50 பேரை தாண்டி நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு போன உடனே என்ன எடுப்பாங்கன்னா, ப்ளட் எடுப்பாங்க, ஹைட்டு வெயிட்டு செக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கண்ணாடியை, அதாவது தூரப்பார்வை, அந்த கண் டெஸ்ட் எடுக்கிறாங்க. சரிங்களா? இது எல்லாமே நீங்கள் கிளியராக பண்ணிட்டீங்கன்னா, அடுத்தது எக்ஸ்ரேல முக்கியமாக நீங்கள் கவனம் செலுத்தணும். சரிங்களா? அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் எக்ஸ்ரே எடுக்கணும். சரிங்களா? ஏன்னா அவங்க அவங்களுடைய கடமைக்கு அவங்க எடுத்துருவாங்க. சரிங்களா? நம்ம கேர்ஃபுல்லாக நம்ம அவங்க சொல்கிற மாதிரி எப்படி எடுக்கணுமோ அதுமாரி நம்ம அவங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணிட்டணும். சரிங்களா? அதுக்கப்புறம் வெளியே வந்தோடனே கடைசியாக கன்சல்டேஷன், அதாவது டாக்டரை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? லாஸ்ட்டு ஃபைனல் டாக்டரு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த காதில் வச்சுட்டு இப்படி செக் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அது பேர் எனக்கு தெரில. அதை வச்சு செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் பாடி, அதாவது பேண்ட்டை ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. சரிங்களா? அப்புறம் திரும்ப சொல்லுவாங்க,
பூரா பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களே கேட்பாங்க, உங்களுக்கு சுகரு இந்த மாதிரி ஏதாவது இருக்கா, இது ஃப்ராக்சர் ஏதாவது ஆச்சா, இல்லை கையில் ஏதாவது போட்டிருக்கீங்களா, இல்லை கால் கை ஏதாவது உடஞ்சிருக்கா, இந்த மாதிரி ஏதாவது கேட்பாங்க. உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் இல்லைன்னு சொல்லிடுங்க. சரிங்களா. அப்புறம் வந்து கியூவிசியில் முக்கியமாக நீங்கள் வந்து வெளியே வரும்போது அங்கே ஒருத்தவங்க வந்து உங்களோட பேப்பரை வாங்கி ஒரு மிஷினில் வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. அவங்க அவங்களுக்கு ரிவ்யூ போட சொல்லுவாங்க. சரிங்களா. 1லேருந்து 10க்குள்ளே போட சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாத்துக்குமே 10 போட்டுருங்க. சரிங்களா. எதுவுமே வந்து ஒருத்தவங்க 8, ஒருத்தவங்க 9 இந்த மாதிரிலாம் போடாதீங்க. நான் அது மாதிரி தான் போட்டு வந்துட்டேன். ஸோ என்னுடைய விசா வந்து கேன்சல் ஆகிடுச்சு. மெடிக்கலில் ஃபெயிலுன்ட்டாங்க. சரிங்களா. அதனால் வந்து கேர்ஃபுல்லாக போடுங்க. அவங்க வந்து 2 மணி நேரம் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் வந்து 3 மணி நேரம் வெயிட் பண்ணிக்கங்க. சரிங்களா. ஏன் சொல்கிறேன்னா 3 மணி நேரம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திடீர்னு கால் வரும். ஏன்னா நீங்கள் கிளம்பிட்டிங்கன்னா அப்புறம் கால் வந்துச்சுன்னா ரிஸ்க் ஆகிடும். அப்புறம் உங்களுக்கு மெசேஜ் வரும், ரீவிசிட்டுன்னு காட்டுச்சுன்னா பயப்படாதீங்க. அவங்களே உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்களே ஃபோன் பண்ணி கேளுங்க. அவங்க வந்து அவங்களே ஒரு அட்ரஸ் ஒன்று கொடுப்பாங்க. சரிங்களா. அந்த கியூவிசி மெடிக்கலுக்கு அங்கேயே ஒரு ப்ரைவேட் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும் அவங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷனில். சரிங்களா. அந்த ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போய்ட்டு அந்த அடிஷ்னல் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா கியூவிசிலே வந்து உங்களுடைய எக்ஸ்ரே சரியாக வரல அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கரெக்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். அது பண்ணிட்டீங்கன்னா அந்த நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணுவீங்க ஆன்லைனில் போய்ட்டு. சரிங்களா. ஆன்லைனில் போய்ட்டு ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறப்போ அந்த 5மே உங்களுக்கு வந்து டிக் வந்துருச்சுன்னு வைங்களேன். நிறைய பேர் நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது அந்த 5மே டிக்கு வந்துருச்சுன்னா உங்களுக்கு வந்து விசா ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அது முழுக்க பொய்யுங்க. சரிங்களா. எனக்கும் 5 டிக்கு வந்துச்சு. வந்ததுக்கப்புறம் விசா வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஸ்பான்சர்ட்டு கேட்டதுக்கு மெடிக்கலில் ஃபெயில் ஆகிட்டிங்க அப்படின்ட்டாங்க. சரிங்களா. இதுதான் நடந்தது. சரிங்களா. சென்னையில். அடுத்து நான் வந்து ரீமெடிக்கல் புதுசாக விசா அப்ளை பண்ணி புது மெடிக்கலை நான் வந்து கொச்சியில் போட்டேன். சரிங்களா. இதை வந்து நான் கொச்சியில் போட்டேன். எனக்கு வந்து ரூட்டு தெரியாது கள்ளக்குறிச்சியிலேருந்து எப்படி போகிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து இத்தனாந்தேதி இப்போ 17ஆந்தேதி எனக்கு மெடிக்கல்னால் நான் 16ஆந்தேதி தக்காலில் புக்கிங் பண்ணிட்டேன். ஏன்னா காலையிலே வந்து 8:30 மணிக்கு எனக்கு டைமிங்கு. ஸோ வந்து நைட் ட்ராவல்ன்றதுனால நம்ம நல்லா தூங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தட்காலில் வந்து நான் டிக்கெட் புக் பண்ணிட்டேன். ஏன்னா முன்னாடியே எனக்கு டிக்கெட் கிடைக்கல. ஸோ தட்காலில் டிக்கெட் புக் பண்ணதுனால எனக்கு வந்து ஸ்லீப்பரில் கிடச்சிருச்சு. நான் தூங்கிட்டு போயிட்டேன். சரிங்களா. எர்ணாகுளம் அதாவது நான் போகும்போது டவுனில் இறங்கினேன். அங்கேருந்து அப்புறம் வந்து ஆட்டோ பிடிச்சிட்டு போயிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட் டைம் போகிறதுனால நமக்கு தெரில. ஸோ அங்கே போயிட்டேன். அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி எடப்பள்ளிக்கு போயிட்டேன். அங்கே கியூவிசிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் 2 மணி நேரம் முன்னாடியே போயிட்டேன். எனக்கு அப்புறம் நல்லா வந்து ஒரு 2-3 இளநீ வாங்கி குடிச்சிங்க. இளநீ தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, வாட்ரு, அது வாங்கி நல்லா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போனேன். சரிங்களா. இப்போ சென்னையில் வந்து நம்ம இந்த கண் தூர பார்வை செக் பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து டிஸ்பிளேயில் வந்து 4-5 லைன் வச்சுக்கிறாங்க. ஆனால் கொச்சியில் வந்து ஒரே லைன் தான். சரிங்களா. அதை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். சரிங்களா. சிம்பிளாக இருந்தது கொச்சியில். சரிங்களா. அங்கே வந்து நிறைய பேர் வந்து கேட்குறதுக்கு பதில் சொல்கிறாங்க. சரிங்களா. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ரே வந்து சென்னையில் பார்த்திங்கன்னா 1 டைம் தான் எடுக்கிறாங்க. ஆனால் கொச்சியில் வந்து 2 டைம்ஸ் எடுக்கிறாங்க. சரிங்களா. இப்போ நம்ம உள்ளே போகிறோம் எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு. அவங்க ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி மூச்சு இழுத்து பிடிக்க சொல்கிறாங்க, அப்புறம் விட சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் திரும்பவும் மூச்சு எடுத்து விட சொல்கிறாங்க. சரிங்களா. 2 டைம்ஸு எக்ஸ்ரே எடுக்கிறாங்க. சென்னையில் வந்து 1 டைம் தான் எடுக்கிறாங்க. ஸோ இதையும் நீங்கள் கவனிச்சிக்கங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா எனக்கு அந்த டைமில் வந்து லைட்டாக சளி பிடிச்சிட்டு இருந்ததுங்க. சரிங்களா. ஸோ அதனால் வந்து நான் கடைசியாக டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு செக் பண்ணும்போது ஏதோ உருன்னு சவுண்ட் வந்து போல் இருக்குது. அதனால் வந்து ரீவிசிட் போட்டாங்க எனக்கு. சரிங்களா. கார்டியாலஜி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. ஏன்னா நான் வந்து இந்த செகண்ட் மெடிக்கல் போகிறதுக்கு முன்னாடி வந்து ஃபுல் பாடி செக்அப் பண்ணேன். இசிஜி எடுத்தேன், அப்புறம் வந்து எக்ஸ்ரே எடுத்தேன், அதுக்கப்புறம் வந்து நாங்கள் ப்ளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்டு எல்லாமே எடுத்தேன். எல்லாமே வந்து ஃபிட்டுன்னு தான். அடிஷ்னல் வெளியே எடுக்கும்போது ஃபிட்டுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர். சரிங்களா. இப்போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் வந்து கார்டியாலஜி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு டவுட் பண்ணிட்டாங்க. சரிங்களா.
ஸோ அவங்க ரீவிசிட் கொடுத்த உடனே நீங்கள் என்ன பண்ணிடாதீங்க, ரீவிசிட்டு கொடுத்த உடனே நீங்கள் அங்கேருந்து கிளம்பிடாதீங்க தயவு செஞ்சு. சரிங்களா? அந்த QNC ஆப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அதை இன்ஸ்டால் பண்ணி அதில் பாருங்கள். அவங்க வந்து ரீவிசிட் கொடுத்துட்டாங்கன்னா கால் பண்ண சொல்லுவாங்க. ஸோ கால் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். சரிங்களா? ஏன்னா நீங்கள் கொச்சியில் இருக்கீங்கன்னா நீங்கள் அங்கேயே வந்து உங்களுக்கு ரீவிசிட் வந்து அவங்களுடைய ரெக்கமெண்டில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கும். சரிங்களா? லூர்து ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். சரிங்களா? அங்கே போயிடுங்க. ஸோ சரிங்களா? அங்கே போயிட்டிங்கன்னா நான் என்ன பண்ணேன், நான் QVCயில் போயிட்டு கேட்டேன், எனக்கு ரீவிசிட் தான் காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் கழிச்சியும் போய் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் போங்க உங்களுக்கு கால் வரும் அப்படின்ட்டாங்க. அப்புறம் நான் வந்து சரி ட்ரெயின் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சவுத் ஸ்டேஷன், அதாவது எர்ணாகுளம் ஜங்ஷனுக்கு நான் போயிட்டு சாப்பிட்டுட்ருக்கேன். அந்த நேரத்தில் வந்து எனக்கு QVCலேருந்து ஒரு ஃபோன் வந்தது. ஃபோன் வந்து அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் வந்து அடிஷ்னல் டெஸ்ட்டுக்காக நாங்கள் சொல்கிற ஹாஸ்பிட்டலுக்கு இன்றைக்கி போனீங்கன்னா நீங்கள் இன்றைக்கே முடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா நாளைக்கு நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் உங்கள் தமிழ்நாட்டில் போயிட்டு சென்னைக்கு பக்கத்தில் நீங்கள் சென்னையில் அங்கே எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், இங்கே தான் இருக்கேன் இப்போது, கொச்சியிலே இருக்கும்போது நம்ம இங்கேயே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், கொச்சியிலே சரி ஓகே நீங்கள் இன்றைக்கே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1:30 மணி இருக்கும். ஸோ நான் வந்து ஆட்டோ பிடிச்சி போனேன். தயவு செஞ்சு லூர்து ஹாஸ்பிட்டலுக்கு பஸ் போகுது. சரிங்களா? அந்த மெட்ரோ ஸ்டேஷனுக்கு அந்தாண்ட பக்கம் போயிடுங்க. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு பஸ் வரும். அந்த பஸ்ஸை பிடிச்சிட்டு நேராக வந்து லூர்து ஹாஸ்பிட்டல் சொன்னீங்கன்னா அங்கேயே இறக்கி விட்ருவாங்க. சரிங்களா? அந்த ஆட்டோலாம் நம்பாதீங்க, அவங்க வந்து நல்லா ஏமாத்துறாங்க. நாங்கள் போனதுனால அவங்க வந்து எங்களுக்கு ஏமாற்றிட்டாங்க. சரிங்களா? QVC சென்ட்ரலில் இருந்து உங்களுக்கு QVCலேருந்து வெளியே வந்தீங்கன்னா ரைட் சைட்லேயே உங்களுக்கு வந்து மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. அங்கேருந்து நீங்கள் சவுத்துக்கு டிக்கெட் எடுத்துக்கிங்க. சவுத்தில் இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா உங்களுக்கு எர்ணாகுளம் ஜங்ஷன் வந்துடும். சரிங்களா? அங்கேருந்து நீங்கள் எங்கே போகணுமோ போய்க்கலாம். சரிங்களா? ஸோ யாருமே வந்து இந்த ஆட்டோ பிடிக்கிற வேலை வச்சுக்காதீங்க. சரிங்களா? அவர் லூர்து ஹாஸ்பிட்டல் போனாலும் நீங்கள் பஸ்ஸை பிடிச்சி போயிடுங்க, அதான் உங்களுக்கு சேஃபு. சரிங்களா? டக்குன்னு போயிடலாம். ஆட்டோக்காரங்க வந்து 200 250 கேட்பாங்க. சரிங்களா? எனக்கு தெரியாது, இந்த எர்ணாகுளம் டவுனில் மட்டும் இறங்கிடாதீங்க. அங்கே இறங்கினாலும் அங்கேயும் உங்களுக்கு வந்து மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. சரிங்களா? அங்கேருந்து நீங்கள் போயிடலாம். எனக்கு தெரியாததுனால நான் வந்து ஆட்டோ பிடிச்சிட்டு போனேன். 200 வாங்கிட்டாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக போங்க. இப்போ நீங்கள் லூர்து ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னு வச்சுங்களேன், உங்களை வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டாங்கன்னா அந்த ரிப்போர்ட்டை வந்து நீங்கள் ரிசப்ஷனில் சப்மிட் பண்ணணும். அவங்களே சொல்லுவாங்க, உங்களுக்கு ஃபோன் பண்ணுறவங்களே சொல்லுவாங்க என்ன பண்ணணும் இது பண்ணணும்னு சொல்லிட்டு. சரிங்களா? 2வது நீங்கள் ரிப்போர்ட்டை வாங்கினீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டை வந்து செக் பண்ணுங்கள், எல்லாமே கரெக்டாக எழுதியிருக்காங்களா, உங்கள் நேமு, உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் வந்து உங்கள் ஃபாதர் நேமு, அது மாதிரிலாம் எழுதியிருக்காங்களா, கரெக்டாக போட்டிருக்காங்களா. ஏஜ் வந்து முக்கியமாக பாருங்கள். நீங்கள் QVC போயிட்டு வந்திருப்பீங்க இல்லையா, ஸோ அதில் இருக்கிற அந்த பேப்பர்லேயும் ஏஜ் இதில் இருக்கிற பேப்பர்லேயும் சேமாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், அந்த ரிசப்ஷனில் கொடுத்தீங்கன்னா அவங்க ஸ்கேன் பண்ணி QVCக்கு அனுப்பிடுவாங்க. அனுப்புனதுக்கப்புறம் அதை உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. சரிங்களா? ஸோ என்னுடைய லைஃப்பில் என்ன ஆச்சுன்னா, நான் அங்கே போனேன் பார்த்தீங்களா ரீவிசிட்டுக்கு, அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நானும் கவனிக்கலை, அவங்களும் ஸ்கேன் பண்ணி அனுப்பிட்டாங்க. ஒரு 2-3 வாரம் வந்து இழுத்தடிச்சிட்டாங்க. யாரை கேட்டாலும் இப்போ QVCக்கு ஃபோன் பண்ணி கேட்கும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களுடைய ரிப்போர்ட்டு எல்லாமே வந்து வேலிடேஷனில் இருக்குது, ரிப்போர்ட் வந்து செக் பண்ணிகிட்ருக்காங்க, ஒர்க்கிங்கில் இருக்குது, ஃபியூ டேஸில், அதாவது ஒர்க்கிங் டேஸில் 10-12 நாளில் வந்து உங்களுடைய ரிப்போர்ட் வந்து கத்தாருக்கு அத்தாரிட்டிஸ்க்கு சப்மிட் ஆகிடும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நான் 2-3 நாளுக்கு ஒரு வாட்டி நான் ஃபோன் பண்ணுவேன் அவங்களுக்கு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரிங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அவங்க வந்து அதே ஆன்சர் தான் சொல்லுவாங்க. சம்டைம் வந்து வேறு ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க, இன்னும் உங்களுக்கு வந்து சப்மிட் ஆகலை அப்படின்வாங்க. சரிங்களா? என்னோடய லைஃப்பில் அதுதான் நடந்தது. ஃபஸ்ட்டு கேட்கும்போது சப்மிட் ஆகிடுச்சு அப்படின்னாங்க. 10 நாள் கழித்து ஃபோன் பண்ணால் உங்களுக்கு ரிப்போர்ட்டே சப்மிட் ஆகலை அப்படின்றானுங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் போய்ட்டு உங்கள் ரிப்போர்ட்டை உங்கள்கிட்ட இருக்கு இல்லையா, ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க அப்படின்றாங்க. அப்புறம் நான் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி வந்து ரிப்போர்ட்டு சப்மிட் ஆகலை அப்படி இப்படின்றானுங்க, அதுக்கே நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் நாங்கள் அப்போயே சப்மிட் பண்ணியாச்சு அப்படின்னாங்க. ஒரு கடைசியாக வந்து நான் வந்து என் மூலயமா சரி அந்த மெயில் ஐடிக்கு நம்ம அனுப்பி விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இந்த ரிப்போர்ட்டெல்லாம் ஸ்கேன் பண்ணி அனுப்பிவிட்டேன். அது தண்டமாக செலவு எனக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா QVCலேருந்தே எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி இது மாதிரி உங்கள் ரிப்போர்ட்டில் வந்து ஏஜ் தப்பாக போட்டிருக்காங்க, இவங்க வந்து ஏஜ் வந்து கரெக்டாக போடாமல் 1 டேன்னு போட்டிருக்காங்க. ஸோ அந்த மிஸ்டேக்னால் ரிப்போர்ட்டு சப்மிட் ஆகாமல் அப்படியே கிடக்குது. அதுக்கப்புறம் அவங்களே QVC வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் ஃபோன் பண்ணி இது மாதிரி ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணி அனுப்புங்க,
புரியுதுங்களா? கரெக்ஷன் பண்ணி அனுப்புங்க அப்படின்ட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக என்ன பண்ணுங்கள், எந்த ஒரு டெஸ்ட்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பேப்பரை வந்து நீங்கள் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்கினாலும் சரி, நீங்கள் ரிப்போர்ட் வாங்கினாலும் சரி, எல்லாமே வந்து உங்களுடைய நேமில் இருந்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்லேருந்து எல்லாமே செக் பண்ணிங்க சரிங்களா? ஸோ வந்து கேர்ஃபுல்லாக இருங்க சரிங்களா? ரிசல்ட் வித் எம்ப்ளாயர் அவைலபிள் அப்படின்னு வரும் பார்த்தீங்களா? அது வரத்துக்கு முன்னாடி ரீவிசிட்டிங் வந்துருச்சுன்னா சரிங்களா, நீங்கள் ரீவிசிட் வந்து பக்காவாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சரிங்களா, அவங்க சொல்கிற மாதிரி எல்லாம் பண்ணிவிடுங்க சரிங்களா. அதுக்கப்புறம் ஃபைனல் டிசிஷன். இன்னொரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, நிறையா பேர் யூடியூப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரிசல்ட் அவைலபிள் வித் எம்ப்ளாயர்னு சொல்லிட்டு வருது பார்த்தீங்களா, இந்த 5 டிக்கு கடைசி டிக்கு வந்தாலும் சரி சரிங்களா, கத்தார் அத்தாரிட்டிஸ் வந்து அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்களோ ஃபிட்டாக அன்ஃபிட்டான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ரிசல்ட் ரெடி பண்ணுவாங்க. அதுதான் வந்து உங்கள் ஸ்பான்சருக்கு போகும். நிறையா பேர் யூடியூப்பில் வந்து இந்த 5 டிக்கு வந்துருச்சுனாலே உங்களுக்கு விசா ரெடி ஆகிடும் அப்படின்றாங்க. அது பொய்ங்க சரிங்களா. அப்படி 5 டிக்கு வந்துருச்சுன்னா அப்புறம் என்னுடைய விசா வந்து கேன்சல் ஆகிடுச்சு சரிங்களா. கேட்டதுக்கு மெடிக்கல் அன்ஃபிட்டுன்ட்டாங்க சரிங்களா. இப்போ வந்து நான் கொச்சிக்கு போயிட்டு வந்ததுனால எனக்கு மெடிக்கல் வந்து ஃபிட் ஆகிடுச்சு சரிங்களா. ஸோ எனக்குள்ளே நடந்ததை நான் உங்களுக்கு வந்து ஒரு பதிவாக ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து நான் யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கிங்க இந்த டிப்ஸை சரிங்களா. போகிறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள் சரிங்களா. பிவிசிக்கு போகிறவங்க ஏன்னா நான் வந்து ஏன் சென்னை திரும்ப சூஸ் பண்ணலன்னா, அங்கே நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்க, இந்த வடநாட்டிலலாம் இந்த இந்து முஸ்லீம் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி வந்து அங்கேயும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து எனக்கு ஸ்பான்சராக தான் சொன்னாங்க. ஃபஸ்ட்டே வந்து அவங்க அன்ஃபிட் போட்டாங்க. திரும்பவும் நீ அங்கே போயிட்டு மெடிக்கல் போட்டனா திரும்பவும் வந்து அவங்களுடைய ரெப்புடிசிஸ்க்காக உங்களுடைய இதுவுக்காக அவங்க வந்து திரும்ப இது பண்ணாலும் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து வேறு இடத்துக்கு போட்டுக்கோ அப்படின்ட்டாங்க சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், எதை பண்ணாலும் பாருங்கள் சரிங்களா. ரிசல்ட் வித் அவைலபிள் எம்ப்ளாயர்னு வந்தாலே நீங்கள் ரிசல்ட்டு ஓகே ஆயிடுச்சுன்னுலாம் அர்த்தம் கிடையாது சரிங்களா. கேர்ஃபுல்லாக இருங்க. அப்பப்போ வந்து நெட்டில் செக் பண்ணிக்கோங்க. மெடிக்கல் முடிச்சிட்டிங்கன்னா கட்டார் விசா செக்குன்னு போட்டு அந்த விசா வந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க, என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு வாட்டி நான் இந்த மாதிரி பேசுகிறேன் பார்த்தீங்களா, எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் நம்ம பேசி பழக்கம் இல்லை. ஸோ யாருமே வந்து இந்த மாதிரி நான் இந்த மாதிரி டவுட்ஸ் எல்லாம் எனக்கு யூடியூப்பில் கேட்டேன். ஸோ எவனுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல சரிங்களா. நிறைய பேருக்கு எனக்கு நடந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ அவங்களுக்கும் இந்த மாதிரி வந்து கிடைக்கல ஆன்சர். ஸோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் போட்டேன் சரிங்களா. ஸோ பிடிச்சிருந்தா ஒன்றும் பண்ணாதீங்க சரிங்களா, சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் சரிங்களா. அஸ்ஸலாமு அலைக்கும்.